எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியாருடைய ஆணைப்படி நடைபெறுகிற நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு அசைக்க முடியாத இயக்கம் என்பதை நாடறியும். இந்த இயக்கத்தை எவராலும் அழித்துவிட முடியாது என்ற வரலாற்றை படைத்தவர் மறைந்தும் மறையாமல் நம் நெஞ்சங்களே வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதை நான் இந்த நேரத்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று இயேசுபிரான் சொல்வார். இறைவனும் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதாக இந்து மதம் சொல்லும். அதை போலதான் கேட்பதை இறைவனும் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதாக இஸ்லாமிய பெருமக்கள் சொல்வார்கள். எல்லா மதங்களும் கேட்டால்தான் கொடுக்கும். கேட்காமலே கொடுத்த தலைவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதை நான் இந்த நேரத்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆகவேதான் இங்கே எம்ஜிஆர் நகர் என்று வைத்து இருக்கின்ற வாக்காளர் ஒருவர் கூட ஓட்டு போடாமல் இருந்தால் அதற்கு 1000 ரூபாய் பெனால்டி போட்டு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யக்கூடிய இதயம் வாய்ந்த கூத்தாடி பெருமக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம். நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு இயக்கம் தடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல்வேறு இடர்பாடுகள் வரும். இயக்கத்தை உருவாக்கிற போது எத்தனையோ பேர் இன்றைக்கு வருகிறார்கள், விரைந்து முதலமைச்சர் ஆகலாம் என்று கனவு காணுகிறார்கள். நான் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், புரட்சி தலைவர் எந்த வழியே வந்தார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். கழகத்தின் கட்டுக்கோப்பு மட்டுமல்ல, திராவிட இயக்கத்தில் பல்வேறு தலைவர் இருக்கின்ற இடத்தில் முக்கிய தலைவராக பேரறிஞர் அண்ணா அவர்கள், நாவலர் நெடுஞ்செழியன் போன்றவர்கள், மதியழகன் போன்றவர்கள் எத்தனையோ தலைவர் அங்கே இருக்கின்ற போது அந்த கழகத்தின் பொருளாளராக பல ஆண்டு காலம் பணியாற்றியவர் தான் புரட்சி தலைவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நான் எதற்காக இதை நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால், நேரடியாக அவர் முதலமைச்சருக்கு வரவில்லை. சட்டமன்ற உறுப்பினராக எந்த தேர்தல் நின்றாலும் வெற்றி பெற்றார். முகத்தை காட்டினாலும் 30 லட்சம் ஓட்டு விடும் என்று பேரறிஞர் அண்ணாவால் பாராட்டப்பட்டவர். மனிதநேயத்தோடு திட்டங்களை நிறைவேற்றியவர். நாட்டு மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் நோக்கம் மட்டுமல்ல, நாடோடி மன்னன் திரைப்படத்தை அவர்தான் எடுத்தார். எடுக்கிற போது அவர் சொன்னார், தொட்டால் தீட்டு, கைப்பட்டால் பாவம், கிணற்றிலே தண்ணீர் இருக்கக்கூடாது என்று எவர் சொன்னாலும் கடுமையாக தண்டிக்கப்படுவார் என்று நாடோடி மன்னன் சொன்னார். அந்த தலைவன் தான் கொண்டு வந்தார் திட்டத்தை. 1980ஆம் ஆண்டு கொண்டு வருகிற போது அந்த திட்டம் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். கையிலே கயிறு தேவையில்லை, மறுகையிலே பக்கெட் தேவையில்லை, பாத்திரத்தை எடுத்து சென்றால் எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஆழ்குழாய் கிட்டிலே தண்ணீரை இறைத்து வரலாம் என்ற தத்துவத்தை மாற்றி காட்டிய தலைவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், ஜாதிக்கு ஒரு கிணறுகள் இந்த காலம் ஒரு காலம், கிராமங்களில் வாழ்ந்த காலம். அதை மாற்றி காட்டினார். இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் அன்றைக்கு சொன்னார். அவர் பாடுகிற ஒவ்வொரு பாடலும் சிந்திக்க வேண்டும். ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்கள் என. வெள்ளை மனிதன் வேர்வையும், கருப்பு மனிதன் கண்ணீரும், உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலில் என்றார். அந்த தலைவனுடைய தத்துவங்கள், அந்த பாடல்கள் இன்றைக்கும் நெஞ்சிலே நீங்க நடத்தி பெற்றிருக்கிற உலகத்தில் வாழுகிற அத்தனை தமிழரும் புரட்சி தலைவர் புகழ் பாடுகின்ற அளவுக்கு வாழ்ந்து காட்டியவர். மனிதநேயத்தோடு மக்களுக்கு திட்டத்தை நீட்டினார். இன்றைக்கு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற பல பேருக்கு நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். சத்துணவு திட்டம் என்பது இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் புரட்சி தலைவர்கள் அன்றைக்கு பசியோடு வாழ்ந்த காலம். நான் இன்றைக்கு சொல்கிறேன், அவர் வாழ்ந்த இடம் கும்பகோணம். கும்பகோணத்திலே அவருடைய பள்ளி ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பள்ளி நடைபெறுகிற போதுதான் 17-18 நாங்கள் அங்கே சென்றோம். புரட்சி தலைவர் தமிழ்நாடு முழுவதும் சற்று இங்கே சத்துணவு திட்டத்தை அறிவித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பள்ளியிலே நடைபெறவில்லை என்று அங்கே இருக்கிற தாளர் எங்களிடத்தில் சொன்னார். அடுத்த நாள் காலையிலே இந்த சத்துணவு திட்டத்தை இங்கே அறிவித்து வரலாறு படைத்தோம். எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், அவர் வாழ்ந்த இடம், படித்த இடம். நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், நினைவூட்ட வேண்டியது என்னுடைய கடமை. புரட்சி தலைவர் வந்தார். 1972 அவர் தூக்கி எறிந்தார்கள். தூக்கி எறிகிற போதுதான் இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் 3 நாட்கள் எங்கும் வாகனங்கள் ஓடவில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்க என்று எழுதினால் மட்டும்தான் அந்த வாகனம் தமிழ்நாட்டில் நடமாட முடியும். அதை உருவாக்கிய பெருமை புரட்சி தலைவரை சாரும். நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், தோன்றி புகலிடம் தோன்றினான்.
அப்படிப்பட்ட தலைவர் 1972 இந்த இயக்கத்தை துவங்கினார். துவங்கியது மட்டுமல்ல, 73 தேர்தலை சந்திக்கிறார், நாடாளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலை மாயத்தேவர் போட்டியிடுகிறார். போட்டியிடுகிற போது நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் திராவிட முன்னேற்ற கழகம் கொடிகட்டி பறக்கிற நேரத்தில் தான் வந்தார். இரட்டைகளுக்கு வாக்களிக்கல் என்று பல்வேறு இடங்களில் சென்று பிரச்சாரத்தை மேற்கொண்டார். 2,92,000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்திலே மாயத்தேவர் வெற்றி பெற்ற வரலாற்றை உருவாக்கினார். அன்றைக்கு எதிர்க்கட்சி நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், புரட்சித் தலைவரை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதற்கு பிறகு மருங்காபுரி, கிழக்கு தொகுதி என்ற இடங்களில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார். 1977 சட்டமன்றத்திலே புரட்சித் தலைவர் அவர்கள் எல்லோரும் அறிவித்தார். இந்த கோபிச்செட்டிப்பாளையத்திலே KNK ராமசாமி இங்கே அறிவிக்கப்பட்டார். நான் சத்தியமங்கலத்துக்கு அறிவித்தான். அப்போது புரட்சித் தலைவரத்தை நான் கேட்டேன், தலைவர் அவர்களே, சத்தியமங்கலம் அனுப்பிவிட்டீர்களே, நான் என்ன செய்வது? காங்கிரஸ் நேர்ந்திருக்கிற இடம், கர்நாடக மாநிலத்தை ஒட்டி இருக்கிற இடம், நான் என்ன செய்வேன் என்று கேட்டேன். எம்ஜிஆர் என்று சொல், வெற்றி பெறுவாய் என்று சொன்னார். புரட்சித் தலைவர் புனித பெயரை சொன்னேன், வெற்றி பெற்றேன். இது வரலாறு. நான் யார் என்று கூட தெரியாது. இந்த மேடையில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் அதுதான். தலைவரையும் புரட்சித் தலைவர் அம்மாவையும் சொல்லித்தான் நம்ம இங்கே மேடையில் நின்று கொண்டிருக்கிறோம். மறந்துவிடக்கூடாது. எல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், மீண்டும் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு வாய்ப்பளித்தான். அப்போது சத்தியமங்கலத்தில் இருந்து ஏறத்தாழ ஒரு 2000 பேர்கள் வந்து சத்தியிலே தான் மனு செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்போது நாங்கள் தடுமாறினோம்.